வணக்கம். 11வது கணித பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் 5வது கணக்கை பார்க்க போகிறோம். ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் உண்மைத்தன்மை ஆராய்க. ஒரு கணத்தில் இப்போ நம்ம ஒரு கணம் எடுத்துக்கிறோம். அந்த கணத்தில் எத்தனை உறுப்புகள்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற ஒரு கணம் எடுத்துக்கிறோம். அந்த ஏ கணத்தில் 1, 2, 3 நான் 3 உறுப்புகள் எடுத்துக்கிறேன். இந்த 3 உறுப்புகள் எடுக்கும்போது உட்கணங்கள் எப்படி இருக்கும்? உட்கணங்கள்னால் என்னது? பவர் ஆஃப் ஏ. பவர் ஆஃப் ஏ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன இருக்கும்? இந்த 3 உறுப்புகளில் எத்தனை வரும்? எத்தனை கணங்கள் இருக்கும்? 2 அடுக்கு எத்தனை எண்ணிக்கையில் உறுப்புகள் இருக்குதோ அதை போகிறோம். அப்படின்னா எத்தனை உறுப்பு இருக்கணும்? 8 உறுப்பு இருக்கணும். 8 உறுப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி ஆஃப் ஏல நம்ம என்ன எழுதுகிறோம்? உட்கணம் எத்தனை எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு 1, 2, 3, அடுத்து 1, 2, 1, 3, 2, 3, 1, 2, 3, அடுத்து ஒரு நல் செட்டு இருக்கும். இப்போ எத்தனை கணம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. 7 உட்கணங்கள் உள்ளன. ஆனால் இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கணத்தில் உள்ள ஓர் உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது. இப்போ இங்கே 1, 2, 3 7 இருக்குது. அதனுடைய உட்கணம் 1 இருக்குது, 2 உட்கணம் இருக்குது, 3 இருக்குது. அப்போனா கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை அல்ல. எனவே கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை அல்ல. உண்மையாக தானே கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மை அல்ல. வணக்கம்.